உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வருடத்தோட கடைசி எபிசோடு இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறத எம்என் டீமில் இருக்க எல்லாருக்குமே சரி, அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோட கண்ணுக்கு தெரியாத உறவினர்களான உங்களுக்கும் சரி, நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறது இன்னும் ரொம்பவும் சிறப்பாக அமைகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு எபிசோட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபீலிங் அப்படின்னே தான் சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணா சைடு எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்ணுறாரு. நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேனோ, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேனோ அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் வந்திருக்கு. ஸோ விஜய் காவேரி ஆஃபீஸில் இருந்து டயர்டாக வீட்டுக்கு வந்து அவங்க உட்காரும் போதுமே தாத்தா உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு தாத்தா வந்து ஆஃபீஸ் பற்றி கேட்குறாரு. அப்போவுமே ஓகே தாத்தா, நிறையா வந்து ஆஃபீஸில் மாற்றி அமைச்சிருக்கேன், 6 மாதத்துக்குள்ளார பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்லும்போது, கண்டிப்பாப்பா எப்படியாவது நீ பண்ணி முடிச்சிடணும், நமக்கு கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன தாத்தா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது, அதெல்லாம் நான் கரெக்டாக தாம்மா சாப்பிட்டேன், நீ என்ன கரெக்டாக சாப்பிட்டியா அப்படின்னு காவேரி கிட்டலாம் கேட்கும்போது, ஓகே தான் தாத்தா நான் கரெக்டாக தான் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு, எங்கே தாத்தா என் குரல் கேட்டாலே பாட்டி வேகமாக வந்துடுவாங்க, இன்னும் பாட்டியை காணோமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இன்னைக்கு பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, திடீர்னு லோ சுகர் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா அப்படின்னு தாத்தா சொல்லும்போது, என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதட்டத்தில் எழுந்து ஓட போகிறாரு ரூமுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, நீ உட்கார நான் சொல்கிறேன், இப்போ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தாத்தாவோட குரலை கேட்ட உடனே குட்டி விக்கா அந்த கேஷ்யூ நட் பேபி ரொம்ப க்யூட்டாக வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ தாத்தாவோட வாய்ஸ் அப்படிங்கிறத பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேச பேபி வந்து கிக் பண்ணுற மாதிரியான அந்த இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவுமே தாத்தா என்ன சொல்கிறாரு, இங்கே பாருடா தங்கம், நீ வெளியில் வந்த உடனே இதே மாதிரி தான் உன் அப்பாவும் அம்மாவும் வேலைன்னு ஓடிட்டே இருப்பாங்க, நானும் பாட்டியும் தான் உன் கூடவே இருந்து பார்த்துக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க பேசுகிறது அந்த விஷயங்கள் ரொம்பவும் அழகாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பாட்டி ராதா சித்தியும் வந்து அங்கே சோஃபாவில் உட்காரும் போதுமே அவங்க வந்து கேட்குறாங்க காவேரி கிட்ட வந்துட்டு, நீ கரெக்டாக சாப்பிட்டியா, மாசமாக இருக்க நேரத்தில் கரெக்டாக சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாம் கரெக்டாக தான் பாட்டி சாப்பிட்டேன், இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் ஓகே தான், அந்த பொண்ணு தான் கரெக்டான டைமுக்கு வந்து எல்லாமே பண்ணனா அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி இருக்கா. ஸோ டேரெக்டாக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. ஆஸ் யூஷுவல் அவங்க வீட்டுக்கு போயிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போதுமே முத்துமலர் சொல்கிற அதே டைலாக் தான், எதிர்பார்த்த ஒன்று தான். அவங்க என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க, இது உங்கள் வீடுப்பா உள்ளே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு விஜய் வந்துட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சிந்து கிட்ட அவர் கொஞ்சம் கேஷும் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு வந்து சிந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது முத்துமலரும் பணத்துக்காக எதிர்பார்த்து நாங்கள் இதெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காவேரி சொல்கிறாங்க, நீ நர்சிங் முடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது சிந்து அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்துட்டு இந்த கேஷையுமே வந்துட்டு நான் இதை வந்து ஒரு கிஃப்டாக தான் கொடுக்குறேன், சிந்துவுக்கு ஏதாவது செய்யணும் போல் தோணுது, இப்போதைக்கு இதுதான் இருக்குது, ப்ளீஸ் வாங்கிக்கோ சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துமலர் சொன்னோன்னா அந்த கேஷையும் கையில் வாங்கி வச்சுட்டு இப்போ சிந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ஏதாவது வேலை ஒன்று வாங்கி கொடுக்க முடியுமா, நான் நர்சிங் முடிச்சிருக்கேன், ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, ஸோ எனக்கு இங்கே எதையுமே தெரியல, யாருமே தெரியல, அதனால் எனக்கு கொஞ்சம் ஏதாவது வேலை மட்டும் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து விஜய் கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுறேம்மா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கூடுதலாகவே இப்போ கிருஷ்ணாவோட மேட்டரை எடுத்துகிட்டு வராங்க. அண்ணா வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து தப்பாக நடந்துக்கவே இல்லை, இவங்களுக்கு தான் எங்களை பற்றி தெரியாது, ஆனால் எங்கள் கிட்ட வந்து அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் உனக்கு இத்தனை அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, இப்படிலாம் சொன்னனால நாங்கள் வந்து அந்த ஒரு பாண்டிங்லே தான் நாங்கள் வளர்ந்தோம், அப்படி இங்கே வந்தப்போ நர்மதா விளையாட கூப்பிடும்போது அண்ணாக்கு தெரியும்ல கடைசி தங்கச்சின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த தங்கச்சி பாசத்தில் தான் விளையாடாரே தவிர அந்த மாதிரியெல்லாம் நடக்கவே இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அப்படி சொன்னதுனால வீட்டில் இந்த மாதிரி நடந்த விஷயத்தினால அண்ணா ரொம்பவே உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லும்போது இந்த விஷயத்தை பற்றி நர்மதா கிட்ட வந்துட்டு காவேரி அப்படியே போட்டு வாங்குறாங்க. ஸோ அப்போ போகும்போது நர்மதா தனியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு ஹாஸ்டலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு ஹாஸ்டலுக்கு போகவே பிடிக்கலக்கா, அங்கே சாப்பாடெல்லாம் நல்லாவே இல்லை, ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயுமே நானும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன், எனக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட அந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஸோ அதுக்கு அடுத்ததான் நர்மதா வந்துட்டு, நான் ஹாஸ்டல் போயிட்டேன்னா 2 குட்டி பாப்பா கூட விளையாட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது காவேரி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளார பாப்பா வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருவாங்க, நீ வந்து விளையாடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இப்போ டைரெக்டாக கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நர்மதா சொல்கிற வார்த்தை இவங்க 2 பேருக்குமே ரொம்பவுமே அந்த ஹார்ட் ஃபீலிங்கை கொடுக்குது. ஸோ அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, அண்ணா வந்து வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் போயிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி வாங்கண்ணான்னு சொல்லி விளையாட கூப்பிட்டேன், அப்போவுமே அண்ணா வந்துட்டு அந்த கார்க்கை அண்ணாவையே நான் திரும்ப எடுக்க சொல்லிட்டு
இருக்கும்போது அண்ணா தான் எல்லாமே எடுத்தாங்க. அப்போ நானே எல்லாமே சொல்லிட்டு இருக்கேனேன்னு செல்லமா என்னை ஓடி துரத்தும் போது கீழே விழ போயிட்டேனேன்னு அண்ணா வந்து என்னை பிடிச்சாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே நடக்கல. ஆனால் எல்லாருமே அதுக்குள்ளே தப்பு தப்பாக இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படிலாம் வந்துட்டு நர்மதா எடுத்து சொல்கிறாங்க. சரி நர்மதா, இதை நீ அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் யாருமே என்கிட்ட கேட்கலையே, பத்தாததுக்கு அம்மா வேற அந்த அண்ணா கூட பேசவே வேணான்னு சொல்லியிருக்காங்களா, ஆனால் நான் போய் விளையாடினேன்னு தெரிஞ்சால் எனக்கு அடிப்பாங்களோ திட்டுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு தான்க்கா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக ஒரு இது என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை இந்த வீட்டில் ஒரு அங்கிள் இருக்காங்கல்ல, விஜய் மாமாவோட சித்தப்பா, அவங்கள பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவங்க தானே அன்றைக்கி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கங்கா வந்து நர்மதாவை கூப்பிடும்போது, அக்கா நான் அதை வரேங்கான்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, நான் தான் அந்த இடத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் போல், ஏன்னா அவரை ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம மனசில் பதிஞ்சு போச்சு, அதை வச்சு வந்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இது எனக்கு ரொம்ப பெரிய பாடம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறார் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு அடுத்ததாக அவங்க 2 பேரும் வாக்கிங் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல விஜய் கூட்டிகிட்டு போகும்போது காவேரிக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. ஸோ அப்போவுமே விஜய் வந்து கைத்தாங்களா, வா காவேரி நான் கையை பிடிச்சி கூட கூட்டிகிட்டு போயிடுறேன், வா எங்கே எதுக்கு உட்காடுற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது தான் ஆப்போசிட்டில் கரெக்டாக கிருஷ்ணா வராது. வரும்போது கரெக்டாக விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி வராரே அப்படிங்கிற மாதிரி பேசலாம் ட்ரை பண்ணும்போது கிருஷ்ணாக்கு வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியல. அவர் ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாக வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போக பார்க்குறாரு. ஸோ டக்குன்னு விஜய், கிருஷ்ணா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஸ்டாப் ஆகுறாரு. ஸோ எடுத்த உடனே சாரி பிரதர் அப்படின்னு கேட்ட உடனே கிருஷ்ணாக்கு ரொம்பவும் அந்த இடத்துல கண்ணெல்லாம் கலங்குது, பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, எங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி, அதுக்காக இப்படி ஒரு இது என் கூட என் மேலே சில பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரதர் ஏதோ தப்பான ஒரு இதில் நான் சொல்லலை, ஒரு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன், ஆனால் என் சித்தப்பா இப்படியெல்லாம் பெருசுப்படுத்துவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரதர் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து டெய்லி பல அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இப்படிலாம் அவமானத்தை பார்த்துட்டு இருக்கோம்னா எதுக்காக சொல்லுங்கள், ஏன்னா எங்களுக்கு வேறு எந்த சோர்ஸுமே இல்லை, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உட்காந்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு பழியை என் மேலே போட்டப்போ அந்த நிமிஷமே கிளம்பி போயிடணுன்னு தான் இருந்துச்சு, ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க, இப்படி ஒரு பழியை வச்சுட்டு வெளியே கெட்ட பேரோட வெளியே போகக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க, அதை எல்லாத்தையும் தாண்டி வெளியே போகணும்னா வெளியில் போயிட்டு ஏதாவது ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிலைமையிலே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ரொம்பவும் கண் கலங்கும் போது காவேரிக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ அடுத்தது விஜய் எடுக்க போகிற முடிவு என்னென்னா, இப்போ சிந்து வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள், நர்சிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வச்சு பேசிவிட்டு 3 பேரையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து உள்ளே நிற்கும் போதுமே இப்போ விஜய் என்ன சொல்லிடுறாரு, இல்லை இந்த மாதிரி பாட்டிக்கு வந்துட்டு வீட்டிலே வந்து ஒரு ஹோம் நர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம், பேசாமல் நீயே அதை பண்ணிடுறியா, ஹாஸ்பிட்டலில் நீ என்ன அங்கே பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தியோ அதையே நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சிந்துக்கு இந்த இடத்துல ரொம்பவும் கண் கலங்குது. அவங்க ஓடி போய் டக்குன்னு விஜய் காலு கீழே போய் அப்படி உட்காந்துடுறாங்க, ரொம்ப நன்றி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ கிருஷ்ணாவுக்கும் வந்துட்டு எங்களுக்கு 2 பேருக்கு 2 பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேலை மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கப்பான்னு முத்துமலர் சொன்ன இடத்துல இப்போது ஆஃபீஸ் சைடில் மேன் பவர் அவரை அதிகப்படுத்தணும்னு ஒரு முடிவில் இருக்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ணா பற்றியும் அவர் பேச தான் போகிறாரு. ஸோ அது எப்படி வருது என்னங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.